இன்றைக்கி நாளானது ரொம்ப அருமையாகவே தொடங்கியிருக்கு. நாம் இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளான் பண்ணி கொடைக்கானல், அப்புறமா மூணாறு, அப்புறமா தொட்டப்பட்ட அந்த 3 இடத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா ஒட்டு மொத்தமாக சேர்ந்து கிளம்ப ஆரம்பிச்சுக்கிட்டோம். நாம் கொடைக்கானல் போய்ட்டு இருக்கும்போது அந்த வழிகள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த மரம் செடிகள்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த பச்சை பசுன்னே ரொம்ப அழகாகவே இருக்கும் எல்லாமே. அதை பார்க்கும்போது கொடைக்கானல் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பசுமை பள்ளத்தாக்குங்கிறது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான இடம். முன்பொரு காலத்தில் சூசைட் பாயிண்டாக இருந்த இது இப்போது பசுமை பள்ளத்தாக்காக மாற்றிட்டாங்க. அங்கே வேலியெல்லாம் போட்டு நல்லா சேஃப்டியாகவே வச்சுருப்பாங்க, யாரும் அந்த சைடு போயிடக்கூடாது அப்படின்னு. அது மாதிரி அங்கே இருக்கும் ஆட்களை பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன திங்ஸ் வேணும் எல்லாமே அங்கே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஷாப் எல்லாமே அருமையாகவும் எல்லா விதமான தேவையான வளையல் ஜிமிக்கி செயின், சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸு, கார்ட்ஸு, இந்த மாதிரி எல்லா விதமான ஐட்டங்களும் அங்கே வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் கையிலேருந்து காசு எப்படி கரைஞ்சி போகுதுன்னு தெரியாது, அந்தளவுக்கு தண்ணியாக ஓடுங்க. அது மாதிரி சாப்பிட்ற ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு இதமாக கவர்ச்சியாக இருக்கும். பார்த்த உடனே நம்மளை அப்படி சும்மா சுண்டு இழுத்துடும், வாங்க நம்மளை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு போங்க. அப்புறம் கொடைக்கானலில் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ட்ரீஸ்லாம் ரொம்ப அழகாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே குதிரை சவாரி அந்த உள்ளாடி கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போனால் நம்ம ஹார்ஸ் ரைட் போய்க்கலாம். ஒரு வழியாக நம்ம கொடைக்கானல்லேருந்து மூவ் ஆகி அப்படியே மூணாருக்கு போய்கிட்டு இருக்கோம். மூணார் போகக்கூடிய லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பைபாஸ் ஃபஸ்ட்டு வருது. அந்த பைபாஸில் இருந்து டோல்கேட்டு அப்புறம் கொஞ்சம் வழி போனாலே நம்ம மூணாரோட பிளேஸுக்குள்ள போயிடலாம். டூரிஸ்ட் அவ்வளோ வரும் தங்குற மாதிரி அருமையான பட்ஜெட்டில் நமக்கு லார்ஜஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம மூணாறு டேமில் இருக்கோம். இந்த மூணாறு டேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது, அந்த தண்ணி வெளியே வர்ற ஏரியா தெரியுதா? நாங்கள் போன டைமில் எக்கச்சக்கமான டூரிஸ்ட் வந்திருந்தாங்க. மூணாரோட ஆப்போசிட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மழை தண்ணியில் தேங்கி நிற்கக்கூடிய இடம்லாம் பார்த்திங்கன்னா அந்த மலையோட அழகுலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேம்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த தண்ணியை பார்க்கும்போது அந்த அருவி அப்படி பாயுது. அந்த அருவியில் அழகுல நம்ம அப்படி நம்மளே இயற்கைக்குள்ள மூழ்கிற மாதிரி அப்படி இருக்கும் நமக்கு பார்க்க. அப்படி நம்ம ஒரு டைட்டில் கூட வச்சுக்கலாம். அப்படியே மூணார்லேருந்து கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா போட்டிங் போகிற இடம் இருக்குது. அங்கே நம்ம போட்டிங் போய் மூணார்லேருந்து தொட்டப்பட்டாக்கி போகிற வழியில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்கள், அந்த தேயிலை தோட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசங்களையும் உங்கள் கண்ணுக்கு வழியாக நாங்கள் தொட்டப்பட்ட போகிறதுக்காண்டி ரூமில் ஸ்டே பண்ணோம். ஸ்டே பண்ணிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான், பார்ட்டி தான். காலையில் நாங்கள் தொட்டப்பட்ட போகிற வழியில் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஏற்றும் கீழே இருக்கக்கூடிய ஒரு அருவி தான் இது. இந்த அருவி பார்த்தீங்கன்னா பேராண்மை படத்தில் நம்ம ஜெயம் ரவி நடிச்சிருப்பாங்களா, அந்த ஸ்டெப் இது. தொட்டப்பட்ட மேலே ஏறி மேலே போய் பார்த்தோம் இடங்கள்லாம். கீழேருந்து மேலே வர வழியில் எங்கேயுமே நம்ம கடை பார்க்க முடியாது. லாஸ்ட்டாக அந்த ரிவர் தெரியுமா, அந்த ரிவர் வரக்கூடிய இடத்துல மட்டும்தான் ஒரு கடை இருக்கும். அதுக்கப்புறம் மேலே வந்தாச்சுன்னா இந்த பிளேஸ் மேலே வர்ற இடத்துல மட்டும் ஒரு கடை இருக்குது. அப்புறமா மேலே எங்கேயுமே நீங்கள் கடை பார்க்க முடியாது. கீழே இறங்குற டைம்னா கீழே பார்த்தீங்கன்னா கடை அவ்வளோ அழகாக இருக்கும். ஆஃப் ரோடு கேம் லேண்டாக எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் உங்களுக்கு ரியலாக எடுத்துக்கலாம். இந்த இதில் போகும்போது உங்களுக்கு கிடைக்கும் புதுவித அனுபவமாக இருக்கும். நம்ம ஊர்லலாம் ரோலர் கோஸ்டரில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அப்படியே கீழே இறங்கும்போது ரோப்ஸில் தொங்கி வர்ற கேமுக்கு போனோம். அந்த கேம் போகும்போது நம்ம கையில் வாட்ச் கட்டி கேமரா பண்ணி விட்ருவாங்க. அந்த வீடியோவை நம்ம தேவைப்பட்டால் அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க அவங்களே ரிட்டன் கொடுத்துடுவாங்க. சேர்த்து நம்ம காசு பே பண்ண வேண்டிய இருக்கும் அவங்களுக்கு. மேலே ஏறும் போது கூட அந்த தொந்தரவு எதுவுமே இல்லைங்க, அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அந்த கீழே இறங்கும்போது எப்போ நம்ம வயரையே அப்படியே கலக்கிடுச்சிங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்றி இருக்கீங்களா? இந்த மாதிரி டூர்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஏதாச்சும் நீங்கள் பண்ணியிருந்தால் நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.